இந்த அஞ்சல் இருந்துட்டு நம்ம இலக்கியா கிட்ட மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வசமா சிக்கிக்கிட்டு இருக்கா. இதில ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நடக்கிறத எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. அதாவது நம்ம கௌதம் கிட்ட ஆரம்பத்துலேருந்தே இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சரியில்ல. அது மட்டும் இல்லாம அவ கர்ப்பமாவே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது எதையுமே நம்ம கௌதம் நம்பாம இருந்துகிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அத கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்க போறாரு. ஆமா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் இருந்துட்டு எதுக்காக அஞ்சலிய மிரட்டுறா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பயந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பிரெக்னன்ட்டா இல்லாதது தான் இதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட கூட சொல்லாம, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பத்திரத்த வச்சு பூஜை பண்ணி அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோவிலுக்கு வந்தாங்க. அதே மாதிரி எதர்ச்சியா தான் இந்த அஞ்சலிய பார்த்து, இவ எங்க போறா? என்ன? அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலி போற பாதையில பின்னாடியே போம்போது தான், இந்த அஞ்சல் இருந்துட்டு நேரா போய் மகேஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மகேஷ் இருந்துட்டு, இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை இனிமே நான் சும்மா விட போறது கிடையாது. நான் கேட்ட பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீ குடுத்துட்டு இருந்த அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு தேவையா? என்னையே கடைசியில கொல்லணும்னு பார்த்தல்ல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன சும்மா விட்டேன் அப்படின்னா, வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. அதாவது, "நீ உண்மைய மட்டும் சொல்லிடாத மகேஷ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு அதாவது நீ கேட்கறது எல்லாத்தையுமே நான் தரேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் பயங்கர அதிர்ச்சியானது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சல் இருந்துட்டு அதாவது இந்த மகேஷ் வந்து கேட்குறான். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு எனக்கு 2,00,000லாம் வேணாம். ஒரு 5,00,000 வந்து பார்த்தீங்கன்னா 3,00,000 சேர்த்து ஒரு 5,00,000 வந்து பார்த்தீங்கன்னா நீ குடுத்துரு. அப்படின்ற மாரி இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிக அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கெடு வைக்கிறான். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வேணா நான் வந்து சமாளிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உன் கழுத்துல ஒரு நகை இருக்குல்ல, அந்த நகைய வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து என்கிட்ட குடு. அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அஞ்சலியோட கழுத்துல இருந்த நகை, அதுக்கப்புறம் அவ கொண்டு வந்த ஒரு ரூ. 2,00,000 பணம், இது எல்லாத்தையுமே இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா புடிங்கிறான். இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க அந்த நேரத்துல தான் நம்ம கௌதம் மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதாவது இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இந்த அஞ்சலிய மட்டும் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு கோவத்தோட தான் நம்ம கௌதம் வந்தாரு. ஆனா கௌதம் வந்து நின்னு பார்க்கும்போது தான் அந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது, மகேஷ் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டும் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தது, இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம கௌதமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் இலக்கியா இருந்துட்டு, கௌதம் நீங்க எப்போ வந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்கி வாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம கௌதம் வந்துட்டு நான் முன்னயே வந்துட்டேன் இலக்கியா, அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நான் சொன்னப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே இல்லல்ல. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் கிட்ட வசமா சிக்கிக்கிட்டு இருக்கா. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சா, அவள இந்த வீட்ட விட்டு விரட்டிருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அந்த விஷயம் என்ன தெரியுமா? அவ வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பம் இல்லாதது தான். அப்படின்ற மாரி கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிய வச்சுறாங்க. இப்போ கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூட பொய் சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாம ஜானுக்கும், அதுக்கப்புறம் கார்த்திக்கும் தெரிஞ்சா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாரி ஒரு பக்கம் இவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு 2 பேருமா சேர்ந்து அஞ்சலியோட துயரத்த வெளிய கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.